செங்கல்பட்டு மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பாக EPS 95 திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 5000 ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரதிய மஸ்தூர் சங்கம் மாவட்ட அமைப்பாளர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம், கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி மேலக்கரந்தை விலக்கில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விரைவில் வெள்ள நிவாரணத் தொகை அரசு விடுவிக்கவில்லை என்றால் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் மறியல் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் இந்திய அரசியலமைப்பு சட்ட கட்டமைப்பு மற்றும் தேர்தல் செயல்முறையை வலுப்படுத்துதல் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அரசியல் கட்சி பிரமுகர்கள் வாக்காளர் பட்டியலில் ஒரே நபரின் பெயர்கள் 2 இடத்தில் வருவதை நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர். விழுப்புரத்தைச் சேர்ந்த காத்தமுத்து என்பவர் கடந்த 2016ஆம் ஆண்டு தனது தந்தை இறந்தது தொடர்பாக இறப்புச் சான்றிதழ் கோரி நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். இதற்கு நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் மதன் 10,000 ரூபாய் கேட்கவே இதற்கு தர மறுத்த காத்தமுத்து லஞ்ச ஒழிப்பு துறையிடம் புகார் அளித்துள்ளார். பின்னர் லஞ்ச ஒழிப்பு துறையினர் அறிவுறுத்தலின்படி காத்தமுத்து நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் மதனிடம் 10,000 ரூபாய் கொடுத்துள்ளார். இதனை மறைந்திருந்து பார்த்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் மதனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே உள்ள மேல்காரணை கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன், காளியம்மாள் தம்பதியினர் மகன் கோவிந்தன். மாற்றுத்திறனாளியான இவருக்கு ஊனமுற்றோர் உதவித்தொகை 6 மாதமாக வரவில்லை என கூறி மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் காரணம் கேட்டபோது உங்களது மகன் இறந்து விட்டதாகவும் அதனை மறைத்து ஏமாற்றி தான் நீங்கள் பணத்தை வாங்கி இருக்கிறீர்கள் என கடிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் உடனடியாக உதவித்தொகை வழங்க கோரி பெற்றோர்கள் தனது மகனை பிளாஸ்டிக் டப்பில் வைத்து தூக்கி வந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சியில் இருந்து திருவண்ணாமலை வரை 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை விரிவாக்க பணிகள் கடந்த 10 மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் சாலைகளில் இருபுறங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பானாபுரம் அருகே உள்ள பாக்கம்புதூர் கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தந்தை பெரியார் சிலை அனைத்து கட்சியினர் ஒப்புதலோடு அகற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சமத்துவபுரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் காலிமனை பட்டா, பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு தேவையான ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை வழங்கிடக் கோரி சங்கராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கழுத்தில் ஊசி பாசுமணிகளை அணிந்தும் பாட்டு பாடியும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வேப்பூர் கிராம நிர்வாக அலுவலராக கோபிநாத் என்பவர் பணியாற்றி வருகிறார். இதனிடையே அதே பகுதியைச் சேர்ந்த நிஜாமுதீன் என்பவர் பட்டா மாறுதலுக்காக VAO கோபிநாத்திடம் அணுகிய போது லஞ்சமாக 10,000 ரூபாய் தர வேண்டும் என கோபிநாத் கேட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். பின்னர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுறுத்தலின்படி கோபிநாத்திடம் நிஜாமுதீன் 10,000 ரூபாய் பணம் வழங்கினார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் கோபியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். வேலூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் துணை முதல்வராக பணியாற்றி வருபவர் அன்பழகன். இவர் அதே கல்லூரியில் பணியாற்றும் 37 வயதுடைய பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட பெண் வேலூர் SP மதிவாணனிடம் புகார் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் அன்பழகன் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டம் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்த கூலியில் இருந்து குறைக்கப்பட்ட கூலியை முழுமையாக வழங்க வேண்டும், ஆண்டுக்கு 6% மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் கோவை விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் காரணமாக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்காது எனவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 6 லட்சம் தொழிலாளர்கள்
பாதிப்படைவார்கள் எனவும் கூறப்படுகிறது. கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புக்கும் இணையான கருத்து வராதனால மீண்டும் முயற்சி பண்ணி எல்லா கூட்டமைப்பும் சேர்ந்து இன்னைக்கு தறி பவர்லூம் நாடாவில் இயங்குற தறி சாதா தறி ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறோம். இப்ப ஒரு சில டெக்ஸ்டைல்ஸ்காரர் மறைமுகமா நாங்க கொஞ்சம் கூலி சேர்த்து கொடுத்துருக்கோங்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரைக்கை உடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறாங்க. அந்த கருத்தை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.